Hi all, welcome to Honey Pavi Vlogs. Today, restaurant style most delicious ஆன வெஜ்ஜி சூப் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ரொம்ப சிம்பிளாக வெஜ்ஜி சூப்க்கான ரெசிபியை பார்த்தரலாம். ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைன் சாப் கூட பண்ணலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 பல் பூண்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுட்டு பட்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். பட்டரில் கார்லிக்கும் ஜிஞ்சரும் சேர்ந்து நல்ல வாசனை கொடுக்கும். அது சூப்புக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த ஜிஞ்சரும் கார்லிக்கும் தான். இது நல்லா ப்ரௌனிஷாக வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நான் க்ரீன் பீஸ் நைட்டே ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் குழைய வச்சா சூப் கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்குங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கடிப்படுற மாதிரி வேணும்னா அப்படி கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது 2 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போது நல்லா கொதிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. கேரட்டும் க்ரீன் பீஸும் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன்ல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே நம்ம பாயில் ஆகிட்டு இருக்கிற சூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் தான் நமக்கு சூப்பில் திக் கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவு பெப்பரும் தேவையான அளவு சால்ட்டும் போட்டு கொஞ்சமாக பாயில் ஆக விட்டதுக்கப்புறமா நம்ம கொரியாண்டர் லீவ்ஸையும் கறி லீவ்ஸையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆட் பண்ணிட்டோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ்ஜி சூப் நம்மளுக்கு ரெடி. ட்ரூலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. மஸ்ட் ட்ரை ரெசிபி. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Subscribe our channel.